சர்வலோகத்தையும் படைத்து ஆட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் எங்கள் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய கிளையாளர்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் மஷாயிஹ்மார்கள் இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது நல்லன்பு கொண்டு அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான முஃமின்கள் முஸ்லீம்கள் அனைவர் மீதிலும் இறைவா நீயே ஸலவாத் என்னும் கருணையையும் சலாம் என்னும் ஈடேற்றத்தையும் என்றென்றும் சொரிந்தருள்வாயாக. புனிதமான இறைநேச செல்வர்களுடைய ஞாபகார்த்த மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாங்கள் ஜமாத்துல் அவ்வல் மாதத்தினுடைய கடைசி பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஜமாத்துல் அவ்வல் மாதத்திலே பல இறைநேச செல்வர்கள் ஞாபகப்படுத்தப்பட்டாலும் மிக முக்கியமாக ஞாபகப்படுத்தப்படக்கூடிய இரண்டு இறைநேச செல்வர்கள் இருக்கிறார்கள். ஒன்று, நாங்கள் தற்பொழுது மௌலிது ஷரீஃப் ஓதி முடித்த அனீசுல் அவுலியா ஹக்கீமுல் ஹுக்கமா ஷேக் தாவூத் வலியுல்லா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை ஞாபகம் செய்யப்படுகிறது. அதே போன்று சுல்தானுல் ஆரிஃபீன் வ புர்ஹானுல் ஆஷிகீன் சையீத் அஹ்மது கபீர் ரிஃபாஇ கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களும் இந்த ஜமாத்துல் அவ்வல் மாதத்திலே தான் ஞாபகம் செய்யப்படுகிறது. அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்த மாதம் இந்த ஜமாத்துல் அவ்வல் மாதம்தான். எனவே நாங்கள் மௌலிது ஷரீஃபை ஷேக் தாவூத் நாயகத்தினுடைய மௌலிது ஷரீஃபை ஓதி இருக்கிறோம். அதே போன்று சையீத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாஇ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய பரக்கத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை பற்றி உண்டான ஒரு சில தகவல்களையும் உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வங்கிஷத்திலே சையீத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாஇ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஹிஜ்ரி 512வது ஆண்டில் ரஜப் மாதம் பிறை 27 மிஅராஜுடைய தினம் அன்றைய தினத்திலே தான் இந்த உலகத்திலே ஈராக் நாட்டிலே பசரா என்று சொல்லக்கூடிய பகுதியிலே பதாஹி உம்மு உபைதா என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே இமாம் சையீத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாஇ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பிறக்கிறார்கள். இவர்களும் கௌஸுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களும் சமகால பகுதியிலே வாழ்ந்தவர்கள். ஆனால் கௌஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கொஞ்சம் வயதில் மூத்தவர்கள். சையீத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாஇ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வயதிலே குறைந்தவர்கள். கௌஸுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சையீத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாஇ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய வலது கரத்திலே ஷரியத்தையும் இடது கரத்திலே ஹகீகத்தையும் சுமந்தவர்கள் என்று சையதுனா கௌஸுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ரிஃபாஇ நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு என்றால் சொன்னாலே அவர்களை பற்றி பேசத் தொடங்கினாலே எல்லோருக்கும் ஞாபகம் வருவது என்னவென்று சொன்னால் அவர்களுடைய அடக்கமும் அவர்களுடைய பணிவுத்தன்மையும் மக்களோடு அவர்கள் நடந்து கொண்ட விதமும் தான் எல்லோருக்குமே ஞாபகத்துக்கு வரும். பொதுவாக எல்லா அவுலியாக்களிடத்திலும் நட்பண்புகள் நிறையவே இருக்கும். அந்த நட்பண்புகளில் சில பண்புகள் விசேஷத்துக்குரியதாக இருக்கும். அதுல ரிஃபாஇ நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த விசேஷத்தன்மை தான் தவாது, பணிவுத்தன்மை. எல்லா படைப்பினங்களோடும் இரக்கத்தன்மையோடு நடந்து கொள்வார்கள். மனிதர்களில் பல பேர்களோடு எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் அவர்கள் அன்போடு நடந்து கொண்டு இருக்கிறார்கள். நோயாளிகளை நேரடியாக சென்று சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். பொதுவாக எல்லா நோயாளிகளுக்கும் எல்லோரும் உதவி செய்ய மாட்டோம். அப்படி ஒரு தன்மை எங்களுக்கிட்ட இருக்கும்.
ஏனென்றால் நோயாளிகள் என்று வந்தால் சொந்தக்காரர்கள் இருந்தால் தான் போய் உதவி செய்வோம், அல்லது தெரிந்தவர்களாக இருந்தால் போய் உதவி செய்வோம், அல்லது லேசான நோயாக இருந்தால் தான் போய் உதவி செய்வோம். ஒரு கடினமான நோயாக அல்லது ஒரு வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் போன்ற தொழுநோய்கள் இருக்கக்கூடியவர்கள் அந்த வீட்டு பக்கமுமே நாங்கள் போக மாட்டோம். ஆனால் சையது அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், யாரென்றே தெரியாதவர்களுடைய வீட்டுக்கும் சென்று அந்த நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். தொழுநோயினால் பாதிக்கப்பட்டு தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்களுடைய ஆடைகளை அவர்களே சேகரித்து கழுவி கொடுப்பார்கள். அவர்களுடைய உடம்பிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்களுக்கு அவர்களுடைய புனித கரங்களினால் அவர்கள் மருந்துகளை போட்டு விடுவார்கள். இது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, படைப்பினங்களில் நாங்கள் எல்லோரும் சீ என்று விரட்டக்கூடிய நாய்க்கு கூட சையது அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தங்களுடைய கரங்களினால் சிகிச்சை செய்து இருக்கிறார்கள் என்றால் எந்த அளவு மிக உயர்ந்த அந்தஸ்தையும் எந்த அளவு ஒரு அன்பையும் இரக்கத்தன்மையும் இருக்கக்கூடியவர்கள் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சையது அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை ஒருவர் விருந்துக்காக வேண்டி அழைக்கிறார். அந்த வீட்டுக்கு விருந்துக்கு சாப்பிடுவதற்காக வேண்டி போகிறார்கள். போய் முடிந்தவுடன் அவர் சொல்கிறார், உங்களுக்கு இன்று நாம் விருந்து தர முடியாது, நீங்கள் போய் விடலாம் என்று ஒரு தடவை அனுப்பியாச்சு. உங்களை யாராவது வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கூப்பிட்டுட்டு சாப்பாடுல பைத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினா எப்படி இருக்கும்? ஏசிட்டு தானே வருவீங்க. ரிஃபாயி சையது அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதுவும் பேசவில்லை, திரும்பி சென்று விட்டார்கள். இரண்டாவது நாள் இதே போன்று அழைக்கிறார்கள். இதே போன்று இரண்டாவது நாளும் திருப்பி அனுப்புகிறார். மூன்றாவது நாளும் அழைக்கிறார். மூன்றாவது நாளும் இவர்கள் செல்லுகிறார்கள், திருப்பி அனுப்பப்படுகிறது. நான்காவது நாளும் அவர்களை அழைக்கின்றார்கள். நான்காவது நாளும் ரிஃபாயி சையது அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் செல்லுகிறார்கள். அந்த மனிதனுடைய வீட்டினுடைய வாசலில் இருக்கின்ற பொழுது அந்த மனிதன் கேட்கிறார், நாயகமே, நீங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். உங்களை போன்ற இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை, எந்த படைப்புமே இப்படி இருக்க மாட்டார்கள். நான் இத்தனை தடவை அவமானப்படுத்தியும் இத்தனை தடவை உங்களை நான் அசிங்கப்படுத்தியும் நீங்கள் திரும்ப திரும்ப நான் அழைக்கின்ற பொழுது எல்லாம் நீங்கள் என்னுடைய வாசலை தேடி வந்திருக்கிறீர்களே நாயகமே என்று சொன்ன பொழுது சையது அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? ஏன் இப்படி ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீர்கள்? என்னை விட இப்படி வரக்கூடிய ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். நாய் இருக்குது இல்லையா, நாய், இந்த நாயை நீங்கள் எத்தனை தடவை விரட்டினாலும் உங்களுடைய கையில ரிஸ்க் இருக்கு என்று சொன்னால் அந்த நாய் விரட்ட விரட்ட வந்து கொண்டே இருக்கும். சையது அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை எந்த அளவு தாழ்மைப்படுத்தி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்தாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த சரித்திரம், இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டு இருக்கிறது. அதனால் தான் சையது அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உபதேசம் செய்கின்ற பொழுது இப்படி ஒரு உபதேசத்தை செய்தார்கள். நீங்கள் பூசணிக்காயை பாருங்கள். அந்த பூசணிக்காயை கொடியிலே வளர்கிறது. அந்த கொடி நிமிர்ந்து செல்லாது, அந்த கொடி பூமியோட சேர்ந்து தான் போகும். அப்படி பூமியோட சேர்ந்து பணிவுத்தன்மையோடு ஒருவர் நடந்து கொள்ளுகின்ற பொழுது அல்லாஹ் என்ன தெரியுமா செய்கிறார்? அந்த பூசணிக்காயின் கொடி தவண்டு அது பணிவாக போனதின் காரணத்தினால் அந்த கொடியில் வரக்கூடிய பூசணிக்காயை சுமக்கின்ற பாரத்தை அல்லாஹ் அந்த கொடிக்கு கொடுக்கவில்லை. அந்த சுமையை இந்த மண் தான் சுமக்குகிறது. ஒருவர் இந்த உலகத்தில் பணிந்து சென்றார் என்று சொன்னால் அவருக்கு வரக்கூடிய சோதனைகள், அவருக்கு வரக்கூடிய பாரங்களை அல்லாஹ் அவருடைய தலையிலே போட்டு சுமத்த மாட்டான். அதை அல்லாஹ் வேறொரு வடிவில் அவருக்கு அதை சுமக்கின்ற ஒருவரை நியமித்து விடுவான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், தென்னை மரத்தை பாருங்கள், பனைமரத்தை பாருங்கள். தென்னை மரம் நிமிர்ந்து நிற்கிறது, பனைமரம் நிமிர்ந்து நிற்கிறது. அதனால் அல்லாஹ் அதனுடைய அந்த தேங்காயை, பனங்காயை அந்த மரமே சுமக்கின்றவாறு அமைத்து வைத்திருக்கிறான்.
எப்பொழுது ஒருவன் நிமிர்ந்து நிற்கிறேன் என்று பெருமை அடித்துக் கொள்கிறானோ அந்த பெருமையுடைய நிமிர்த்தம் எவ்வாறு இருக்கும்? இறைவன் அவனுக்கு ஏற்படுகின்ற சுமைகளை நீயே சுமந்து கொள் என்று ஆக்கி வைக்கிறான் என்று சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இந்த சமுதாயத்துக்கு ஒரு உபதேசமாக நமக்கு சொல்லித் தந்தார்கள். அவர்கள் ரிஃபாயியா தரீகத்தை இந்த உலகத்தில் நாலா புறங்களிலுமே பரப்பியவர்கள். அந்த தரீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் 3 விஷயங்களை சொல்லித் தந்தார்கள். ஒன்று, யாரிடத்திலும் யாசகம் கேட்காதே, யாரிடத்திலும் போய் யாசகம் பிச்சை கேட்காதே என்றார்கள். இன்னொன்று சொன்னார்கள், உங்களுக்கு யாராவது ஒருவர் ஒரு அன்பளிப்பை தந்தால் அதை மறுக்காதீர்கள், அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், ஒருவர் சம்பாதிக்கின்ற பணத்தை நாளைக்கு என்று நீங்கள் சேமித்து வைக்க வேண்டாம், இது என்னுடைய தரீகத்தினுடைய அடிப்படை கொள்கை என்று சொன்னார்கள் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஹிஜ்ரி 555வது ஆண்டு, அவர்களுக்கு அப்பொழுது வயசு 48, புனிதமான ஹஜ்ஜை செய்வதற்காக வேண்டி மக்கா நகரத்தை நோக்கி புறப்பட்டு சொல்கிறார்கள். மக்கா நகரனுடைய எல்லை வருகின்ற பொழுது அவர்கள் கையிலே ரபான் எடுத்துக்கொண்டு ரபான் அடித்து திக்ர செய்து கொண்டுதான் அவர்கள் நடைப்பயணமாக மக்காவுக்கு சென்றார்கள். அப்படி மக்காவுக்கு சென்றிருக்கின்ற நேரத்தில் மக்காவினுடைய கவர்னர் சொல்கிறார், மக்காவுக்குள் நீங்கள் உள்ளே நுழைகின்ற பொழுது இந்த ரபான் அடித்துக் கொண்டெல்லாம் மக்காவுக்குள்ள வர முடியாது. இப்படி ஒரு சட்டத்தை போட்டதும் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சும்மா வந்து ரபான் அடித்துக் கொண்டு வரல, இறை இஷ்கிலே இறைவனில் ஃபனாவாகி அவர்கள் தாயிரா கொட்டிக்கொண்டே வருகிறார்கள். இந்த நேரத்தில் மக்காவினுடைய கவர்னர் இதை தடுத்த நேரத்தில் தன்னுடைய கையிலே இருந்த ரபானை தூக்கி வீசுகிறார்கள் வானலோகத்துக்கு. அந்த ரபான் கொட்டிய சத்தத்தோடு கஅபத்துல்லாவை சுத்தி சுத்தி வலம் வந்ததை அந்த கவர்னர் பார்த்த நேரத்தில் உண்மையிலேயே இவர்கள் மிக பெரும் ஒரு மகானாக திகழ்கிறார்கள் என்பதனை உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக அந்த கவர்னர் மாறிவிட்டார். புனிதமான ஹஜ் யாத்திரையிலே மக்காவினுடைய கடமைகளை எல்லாம் முடித்துக் கொண்டு புனிதமான மதீனத்து மண்ணை நோக்கி சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செல்லுகிறார்கள். அப்படி சென்ற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனித ரவுலா ஷரீஃப் நெருங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பாசம் அவர்களுடைய உள்ளத்திலே கொதித்து எழும்புகிறது. பெருமானாருடைய முன்னிலைக்கு போய் நிற்கிறார்கள், ஜியாரத்துக்கு முன்னால் போய் நிற்கிறார்கள். உள்ளே இருப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், கைகட்டி நின்று கொண்டு இருப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரக்குழந்தை சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அந்த இடத்திலே இருந்த ஒரு கவிதையை பாடுகிறார்கள், ஒரு பைத்தை படிக்கிறார்கள். அதிலே சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் தூரத்திலே இருக்கின்ற பொழுது உங்களுக்கு என்னுடைய ரூஹை அனுப்பி வைத்தேன், என்னுடைய நஃப்ஸை என்னுடைய மூச்சை நான் அனுப்பி வைத்தேன். அந்த ரூஹ் உங்களுக்கு சலாம் சொல்லிக் கொண்டு இருந்தது யா ரசூலல்லாஹ். இதோ அந்த ரூஹோடும் ஜஸதோடும் உடம்போடும் நான் வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். நான் வந்திருக்கிறேன், உங்களுடைய பேரக்குழந்தை வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். உங்களுடைய புனித கரத்தை, உங்களுடைய வலது கையை எனக்கு தாருங்கள், நான் முத்தமிட்டுக் கொள்ள வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்ன நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனித கரம் இந்த கபர் ஷரீஃபிலே இருந்து வெடித்து அவர்களுடைய வலது கை வெளியிலே வந்தது. அப்படி வந்த நேரத்தில் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அந்த புனித கரத்தை முத்தமிட்டார்கள். இந்த செய்தி கட்டுக்கதைகள் அல்ல, இந்த செய்தி பொய்யான தகவல்களும் அல்ல. மாறாக இதை அறிவிக்கின்றவர்கள் யார் தெரியுமா? சொல்லுகின்றவர் யார் தெரியுமா? உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். குர்ஆனுக்கு விரிவுரை எழுதியவர்கள், பல கிதாபுகளை எழுதியவர்கள்,
பல கலைகளுக்கு சொந்தக்காரர் சையதுனா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஹாவி என்கின்ற கிதாபிலே இந்த சரித்திரத்தை எழுதுகிறார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, இமாம் ராஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இந்த வரலாறை தங்களுடைய கிதாபிலே எழுதுகிறார்கள். இன்னும் பல இமாம்கள் இந்த செய்தியை உண்மைப்படுத்தி எழுதியது மாத்திரமல்லாமல் சூஃபியாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சையது அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனித திருக்கரத்தை முத்தமிடுவதை அன்று மஸ்ஜிதுன் நபவியிலே ஒன்று கூடியிருந்த 9900 வலிமார்கள் அங்கே இருந்தார்கள். எல்லோரும் தங்களுடைய கண்களினால் அதை பார்த்தது மாத்திரமல்ல, விலாயத்தின் அரசர் கௌசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் கூட அன்று அந்த மஸ்ஜித் நபவியிலே இருந்து அதை பார்த்தார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற மகத்துவமும் அவர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற அந்த கண்ணியமும் எந்த அளவு உயர்வானது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இந்த ஜமாத்துல் அவ்வல் மாதத்தில் ஹிஜ்ரி 578 இதே ஜமாத்துல் அவ்வல் மாதம் பிறை 22 தான் அவர்களும் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் ஆற்றிய சேவைகள் நிறைய கிதாபுகள் எழுதி இருக்கிறார்கள், நிறைய மக்களை நேர்வழிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு படிப்பினையாகவும் இருந்து இருக்கிறது என்பதனை நாங்கள் உணர்ந்து கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட மகான்களுடைய பரக்கத்தை கொண்டு எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக.